ஓம் முருகா போற்றி, ஓம் வேலா போற்றி, வேலும் மயிலும் சேவலும் துணை. வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வேல்மாறல் பூஜையில் 18ஆம் நாளுங்க. இன்றைக்கி என்னப்பன் முருகனுக்கு மஞ்சளாலையும் பாலாலையும் குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணிட்டு எப்பயும் போல் பூ பால் வச்சு அவளுக்கு பால் எல்லாமே பூஜை பண்ணி முடிச்சிங்க. இன்றைக்கி வேல்மாறல் பாராயணம் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறீங்க, அதுக்கு ஒரு அர்த்தமும் சொல்கிறீங்க. முதல்ல திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இதுதாங்க முதல் பாடல் வரி. இந்த வரிக்கான அர்த்தத்தை இன்றைக்கி நம்ம பார்ப்போமுங்க. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை அப்படின்னா, திருத்தணின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்தலம் தாங்க, முருகனோட ஸ்தலம். அங்கு அவருடைய கோபத்தை தணிக்கிறதுக்கான உருவானது தாங்க இந்த திருத்தணி ஸ்தலம். முருகன் நப்பன் முருகன் எந்தவித கோபம், ஆசைகள், துன்பம் எதுவுமே இல்லாதவருங்க. அவர் நமக்குள்ளே இருக்கிற கோபத்தை, துன்பத்தை, ஆசைகளை அழிக்கக்கூடிய வல்லவருங்க. துன்பத்தை தணிப்பவருங்க. நமக்குள்ளே இருக்க ஆத்மாவை அமைதிப்படுத்தக்கூடியவருங்க. தனியாக அதனால தாங்க அவர் தணிகையான் என்று அழைக்கப்படுகிறாரு. தனியாக போகும் வழிக்கு தணிக்கை மலையான் தாங்க துணை என்று சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் ஒரு நாளும் அவர் நம் உறவினர்கள் நம்மளை விட்டு சென்றுடுவாங்க. ஏன் நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம அம்மா அப்பா யாராக இருந்தாலுமே விட்டு சென்றுவாங்க. அவங்க அதே மாதிரி ஒரு ஊரில் இருக்க அந்த குளத்தில் இருக்க தண்ணியில் முங்கி இருந்துச்சாங்கன்னா அவங்களோட நினைவுகள் எல்லாமே விட்டு செஞ்சுருவாங்க. அப்படி தனியாக போகக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு துணையாக இருப்பார் என்று சொன்னால் அது முருகன் தாங்க. திருத்தணியில் உதித்தருளும் முருகப்பெருமான் நினைத்த இடத்தில் எல்லாம் காட்சி தருவாராங்க. அதனால் தாங்க உதித்தருளும் என்று சொல்கிறார்கள். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் என்றால் ஒரே ஒரு பரம்பொருள்தான் உங்களுக்கு பிடித்த கடவுள். அவர் திருத்தணியில் இருக்கிறார். உளத்தின் உரை அப்படின்னா உள்ளத்தில் இருக்கக்கூடிய கருத்தாக இருப்பவராங்க. ஓசோ என்ன சொல்லியிருக்காருன்னா, அவனவன் விதியை அவனவன் தான் எழுதிக்கிறாங்க. உங்களின் வாழ்க்கையை மாற்றணும்னு சொன்னால் வேல் பற்றி, முருகன் பற்றி, வேல்மாறல் பற்றி பாராயணம் செய்யுங்கள். கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படின்னா, முருகன்னு சொன்னால் குகைக்குள் வாழ்பவனே. என் மனக்குகையில் உங்கள் மனக்குகையில் இருப்பவர் முருகன் தாங்க குகன். அவரை பார்க்குறதுக்கு நம்மளை அழைச்சி அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது, காட்டும் பொருளாக இருக்கிறது மயிலாமுங்க. அதனால் மயில் நம்மளை முருகனிடம் காட்டுமாம். அப்படி காட்டும்போது முருகன் கையில் யாம் இருக்க பயம் என்று கையில் வேலோடு இருப்பாராம். வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது நம்முடைய கர்மாவை அழித்து வேல் காக்குமாமுங்க. வேல் உண்டு வினை இல்லை, குகன் உண்டு குறை இல்லை.